ஹாய் வியூவர்ஸ், ரோட் சைட் பட்டாணி மசால் பூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 3/4 கிளாஸ் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் ஓமம், 4 காய்ந்த மிளகாய், 2 டீஸ்பூன் சாப்பாட்டரிசி, 1 டீஸ்பூன் கரம் மசால், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 கேரட், ஒரு பெரிய வெங்காயம், சிறிதளவு மல்லி, சிறிதளவு புதினா. மசால் பூரிக்கு தேவையான கார்ன், பூரி பெப்பர் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ துவரம்பருப்பு, ஜீரகம், மிளகு, அரிசி இதையெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்குவோம். கேரட்டை துருவின கேரட்டை கட் பண்ண வெங்காயம், மல்லி, புதினாவை இது போல் கலந்துக்குவோங்க. மசால் பொடி இது போல் ரெடி பண்ணிக்குவோம். பேன் வச்சு துவரம்பருப்பு எடுத்த டம்ளரில் 10 கிளாஸ் வாட்டர் மெஷர் பண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆன் பண்ண வேண்டாம். 1 டீஸ்பூன் சால்ட், பொடி பண்ணி வச்சுருக்க மசாலா பொடிகளை இதில் கலந்துக்குவோம். இது போல் மசாலா பொடி ரெடி பண்ணிங்கன்னா நமக்கு ரோட் சைடில் கிடைக்கிற மாதிரியே கார்ன் மசால் டேஸ்ட் அது போலவே கிடைக்கும். இது போல் ரெடி பண்ணி செஞ்சு பாருங்கள். கட்டி தட்டாமல் மசால் பொடிகள் நல்லா கலந்து விடுங்க. அடுப்பு ஆஃப்லேயே இருக்கட்டும். இப்போ மஞ்சள் தூள், கரம் மசாலா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒன் டீஸ்பூன் ரெட் சில்லி, உங்களுக்கு ஸ்பைஸ் வேணுன்னா போட்டுக்கோங்க, ஸ்பைஸ் வேண்டான்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓமம், மிளகுல இருக்க காரமே குழந்தைங்களுக்கு கொடுக்க கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்ச சிறிதளவு பட்டாணியை மேஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் கலந்துக்கோங்க. 3 நிமிஷம் கொதித்ததும் வேக வச்ச பட்டாணியை இதில் கலந்து விட்டுக்கோங்க. பட்டாணியை நல்லா மசாலா இது போல் கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 7 நிமிஷம் இது போல் கொதிக்க விடுங்க. பட்டாணியில் மசாலா நல்லா அப்சர்வ் ஆகிற மாதிரி கொதிக்கட்டும். இப்போ நம்ம மசால் பட்டாணி ரெடி. இந்த ஸ்டேஜில் சால்ட் டேஸ்ட் பண்ணி தேவைன்னா போட்டுக்கோங்க. பூரி போட்டு எடுத்து பூரிகளை இது போல் க்ரஷ் பண்ணிக்கோங்க. நான் 2 பேருக்கான அளவு இதில் காட்டியிருக்கேன். கேரட், வெங்காயம், மல்லி, புதினாவை தூவிக்கோங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கு சிறிதளவு போட்டுக்கோங்க. இப்போ ரெடியாக இருக்க நம்ம பட்டாணி மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மசால் பொடிகளை இதில் காட்டி உள்ளபடி ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சு பாருங்கள். கடைகளில் கிடைக்கிற மாதிரியே நம்ம பட்டாணி மசால் இருக்கும். கட் பண்ண பச்சை வெங்காயத்தை தூவிக்கலாம். பொரிச்சு வச்சுருக்க கார்ன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கார்ன் எவ்வளோ தேவையோ அவ்வளோ தூவிக்கோங்க. இப்போ டேஸ்டான நம்ம பட்டாணி சுண்டல் மசால் ரெடிங்க. இது போல் செஞ்சு பாருங்கள். என்ஜாய் பண்ணுங்கள்.